මං තුල වෙනසක් පේනවද අද? எனக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றத்தை காணுகிறீர்களா? බිම ඉඳන් දේශනා කරනවා ඒක එකක්. இந்த கீழே இருந்து பிரசங்கம் பண்ணுவது வேறு விஷயம். nervous, you are right. මං ගොඩාක් nervous වෙලා ඉන්නේ. මම මර්සිටත් කිව්වා අනේ මං වෙනුවෙන් මට යාඥා කරන්න කියලා. මං ගොඩාක් nervous එකේ ඉන්න හේතුව මොනවද දන්නවද? பாஸ்டருடைய மனைவியிடத்திலும் சொன்னார்களாம் ஜெபிக்கும்படியாக, அதே போல கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கிறேன். ඒකට හේතුව මම අද දේශනා කරන්න යන පරිච්ඡේදය. அதுக்கு காரணம் நான் பிரசங்கம் செய்ய போகிற அந்த அதிகாரம். එලිදරව් 5 වෙනි පරිච්ඡේදය මම දේශනා කරන්න යන්නේ අද. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலிருந்து நான் பிரசங்கம் செய்ய போகிறேன். ඔගොල්ලෝ මගෙන් ඇහුවොත් நீங்கள் என்னிடத்தில் கேட்டால் මුළු බයිබලේම முழு வேதத்திலேயுமே යේසුස් වහන්සේගේ තේජස ඉමහත්ව පෙන්වන පරිච්ඡේදය කුමක්ද කියලා தேவனுடைய மகிமை மிகவும் இயேசுவினுடைய மகிமை மிகவும் பயங்கரமாக காட்டப்படுகிற ஒரு அதிகாரம் என்னவென்று சொன்னால் එලිදරව් 5. அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 5வது அதிகாரத்திலே இருக்கிறது. එලිදරව් 5 ඔගොල්ලෝ කියවලා ඇති. நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்திலே 5வது அதிகாரத்தை வாசித்திருக்கலாம். නමුත් අද මම ඔයගලන්ට කියලා දෙන්න අනේකෙන් පස්සේ තමයි ඔයගොල්ලෝ දැනගන්න යන්නේ. ஆனால் இன்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற போகிற இந்த பகுதியின் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீர்கள். මුළු බයිබලයේම අති මහිමාන්විත පරිච්ඡේදයක් කියලා ගත්තොත් මේ එලිදරව් 5 තමයි. மிகவும் முழு வேதத்திலேயுமே மிக மகிமையான ஒரு அதிகாரம் என்னவென்றால் இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம். ඇත්තටම කියනවා නම් මේ එලිදරව් 5 උගන්වන්න මම සුදුසු නැහැ. உண்மையிலேயுமே இந்த 5வது அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நான் தகுதி அல்ல. ඒ කොහොමද කියලා කියන්නද? நான் எப்படி என்று சொல்லவா? අපි එළියේ පාස්ටර්ස්ලා යාඥා කරනකොටත් මම ඒක කියලා යාඥා කරා. வெளியிலே நாங்கள் பாஸ்டர்ஸாக ஒன்றிணைந்து ஜெபிக்கிற நேரத்தில் கூட நான் இதை சொல்லி ஜெபித்தேன். පරණ ගිවිසුමේ කූඩාරම එහෙම නැත්නම් දේව මාලිගාව තුල பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஆலயமா இருக்கட்டும் கூடாரமா இருக்கட்டும் අතිශුද්ධ ස්ථානය කියලා එක තැනක් තිබ්බ නේද? அதி பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருந்தது தானே? මහා පරිසුද්ධ ස්ථலம். ඒක ඇතුලේ ගිවිසුම් පෙට්ටිය තිබුණා නේද? அதற்குள்ளே தேவனுடைய பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருந்தது தானே? අවුරුද්දකට සැරයක් යොම් කිපෝර් කියන දවසේ උත්තම පූජකවරයා විතරක් සෙනඟගේ පූජාව නැමැති එලේ අරගෙන ඒ අතිශුද්ධ ස්ථානය තුලට යනවා. வருஷத்துக்கு ஒரு முறை அந்த யோம் கிப்புர் என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலே, அந்த பண்டிகையின் நாளிலே அந்த பிரதான ஆசாரியர் மட்டும் அதற்குள்ளே அந்த ஜனங்களுடைய பலிகளை எடுத்துக்கொண்டு உள்ளே போவார். එහෙම එයා යන්න ඉස්සෙල්ලා அப்படி அவர் போவதற்கு முன்பதாக එයා පිරිසිදු කර ගන්න ඕනේ. அவர் பரிசுத்தம் செய்து கொள்ள வேண்டும். හොඳට නාලා நன்றாக குளித்து ඒ අලුත් වස්ත්‍රයක් ඇඳගෙන புது வஸ்திரத்தை தரித்து පව් කමාව ඉල්ලලා பாவ மன்னிப்பை பெற்று එයා වෙනුවෙන් පූජාවන් ඔප්පු කරලා அவருக்காக ஒரு பலியை செலுத்தி පවිත්‍ර වෙලා යන්න ඕනේ. பரிசுத்தமாக்கப்பட்டவராய் உள்ளே போக வேண்டும். ඇතුළට ගියාම உள்ளே போன பின்னர் එතන ඒ පූජා කටයුතු කරනකොට அந்த பலிக்குரிய அந்த காரியங்கள் அந்த பூஜை எல்லாம் செய்கிற நேரத்திலே එයා ළඟ එක වැරද්දක්, එක කැලැල්ලක්, එක පාපයක් තිබ්බනම් அவருக்குள்ளே எந்த விதமான ஒரு பாவமோ ஒரு குற்றமோ ஒரு ஆண்டவருக்கு விரோதமான காரியமோ இருந்தால் මැරිලා වැටෙනවා. அவர் செத்து விழுவார். එළියේ ඉන්න අයට දන්නේ නැහනේ. வெளியிலே இருக்கிறவர்களுக்கு அது தெரியாது தானே? ඒ නිසා මොනවද නේද කරන්නේ? அதனால என்ன செய்வார்கள் தெரியுமா? කකුලේ සිහිනුවක් ගැට ගහ ගන්නවා. அவருடைய அந்த காலிலே ஒரு கயிறு, මණි ஒரு மணியை கட்டி விடுவார்கள். ඉතින් එයා එහාට මෙහාට යනකොට ටලං ගාලා සද්ද ඇහෙනවනේ. அவர் அங்கே இங்கே போகிற நேரம் அந்த மணி ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கும். එතකොට මිනිස්සු දන්නවා அப்பொழுது ஜனங்களுக்கு தெரியும் අපේ උත්තම පූජකවරයා පණ පිටින් ඉන්නේ කියලා. எங்களுடைய பிரதான ஆசாரியர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று தெரியும். ඒ සිහිනු හඬ නැවතුණා නම් அந்த மணி ஓசை நின்று விட்டால் එයා මැරිලා වැටුණා කියලායි අර්ථය. அவர் செத்து விழுந்து விட்டார் என்றுதான் அர்த்தம். ලොකු ලණුවක් එයාගේ කකුලේ ගැට ගහලා තමයි එයා යන්න ඕනේ ඇතුළට. ஒரு பெரிய ஒரு கயிறை கட்டி தான் அவரை அனுப்புவார்கள் உள்ளே. සිහිනු හඬ ඇහෙන්නේ නැත්තම්
அவருடைய மணி ஓசை கேட்காவிட்டால் අන්න උත්තම පූජකයා මැරුණා அந்த பிரதான ஆசாரியர் செத்து விட்டார் කියලා එළියේ ඉන්න අය ඒ කඹේ අදිනකොට ඒ උත්තම පූජකවරයාගේ දේහය එළියට එනවා. வெளியில இருக்கிறவர்கள் அந்த கயிற்றை இழுக்கிற நேரத்திலே அந்த உள்ளே இருக்கிறதான அந்த பிரதான ஆசாரியனுடைய உடல் வெளியே வரும். තේරෙනවද? புரிகிறதா? මම අද ඒ හැඟීමෙන් තමයි ඇවිල්ලා ඉන්නේ. நான் அந்த உணர்வோடு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். මම ඉස්සරහට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට කිව්වා நான் முன்னாலே வந்து நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், අනේ ස්වාමීනි මං කරපු පව් ஆண்டவரே நான் செய்த பாவம், කරපු නැති පව් நான் செய்யாத பாவம், කරන්න හිතපු පව් நான் செய்ய நினைத்த பாவம், ඒ ඔක්කොම මට අද සමාව දීලා அவை எல்லாவற்றுக்கும் எனக்கு மன்னிப்பை கொடுத்து එලිතරව් පහ උගන්වන්න සුදුසුෙක් කරලා මාව යවන්න කියලා. அது அந்த அந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை கற்றுக் கொடுப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தி அனுப்பும் என்று ஆண்டவரிடத்திலே சொன்னேன். මොකද මේ පරිච්ඡේදයේ තමයි යේසුස් වහන්සේගේ ඉමහත් තේජස එලි දැක්වෙන්නේ. அதுக்கு காரணம் இந்த 5வது அதிகாரத்திலே தான் இயேசுவுடைய அந்த மகிமையான அந்த தேவத்துவம் இந்த இடத்திலே விளங்குகிறது. අර පරණ ගිවිසුම් පූජකවරුන්ගේ අර දේ අරගෙන තමයි அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த ஆசாரியர்களுடைய அந்த தன்மையை எடுத்துக்கொண்டுதான் හින්දු දේවාලවලත් අයියර්ලා සිහිනු ගහගෙන පූජා ඔප්පු කරන්නේ දන්නවද? அந்த இந்து கோயில்களில் கூட அந்த மணியை ஆட்டிக்கொண்டு அந்த பூஜைகளை செய்வார்கள். ඒක පටන් ගත්තේ බයිබලයේ පරණ ගිවිසුමේ. அது வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முறைமை. හරි එහෙනම් අපි පටන් ගමුද එලිදරව් පහ ඉගෙන ගන්න? அப்படி என்றால் நாங்கள் இந்த 5வது அதிகாரத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமா? මම පද කිහිපයක් කියවන්නම්. நான் சில வசனங்களை வாசிக்கிறேன். ඊට පස්සේ තව පදයක් තියෙනවා ඒක කියවනකොට අපි සේරම නැගිටින්න යනවා. நான் அதுக்கு பின்னர் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கிற நேரம் நாங்கள் எல்லாருமே எழுந்திருந்து அந்த வசனத்தை வாசிப்போம். දැන් ඉතින් පළවෙනි පදේ කියවමු. முதலாவது வசனத்தை வாசிப்போம். දැන් මේකට කලින් ඔයගොල්ලෝ මතක තියාගන්න ප්ලීස්. இதற்கு முன்னர் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். මීට කලින් මම දේශනා කරා එලිදරව් 4වෙනි පරිච්ඡේදය. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு பிரசங்கித்தேன். ඒකේ මොනවද තියෙන්නේ? அதுல என்ன இருக்கிறது? දෙවියන් වහන්සේගේ සිංහාසනය. தேவனுடைய சிங்காசனம். සිංහාසනේ ඉඳගෙන හිටියේ කවුද? அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தவர் யார்? මේක හොඳට මතක තියාගන්න ඕන. இதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේ. திருத்துவ தேவன். දෙවිවරු තුන් දෙනෙක් නෙවෙයි. 3 தெய்வங்கள் அல்ல. එක දෙවියන් වහන්සේ. ஒரு தேவன். නමුත් උන් වහන්සේ ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේ. ஆனாலும் அந்த தேவன் திருத்துவ தேவனாக இருக்கிறார். කොහොමද එක්කෙනෙක් තුන් දෙනෙක් හැටියට ඉන්නේ අපි දන්නේ. எப்படி ஒருவர் மூவராக கிரியை செய்வது எங்களுக்கு தெரியாது. හැබැයි දෙවිවරු තුන් දෙනෙක් නෙවෙයි. ஆனால் 3 தெய்வங்கள் அல்ல. එකම දෙවියන් වහන්සේ. ஒரே தேவன். ඉතින් ඒ දෙවියන් වහන්සේ සිංහාසනේ ඉඳගෙන ඉන්නවා. அந்த தேவன் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். උන්වහන්සේගේ සිංහාසනේ වටේ සිංහාසන 24ක් තියෙනවා. அவருடைய சிங்காசனத்துக்கு சுற்றிலும். சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருக்கிறது. ඒකේ ඉන්න අය ඔටුනු ගලවලා දෙවියන් වහන්සේට කඩෝස් ශුද්ධයි කියලා ප්‍රශංසා කරනවා. அதிலே இருக்கிறவர்கள் அவர்களுடைய அந்த கிரீடங்களை கழட்டி வைத்துவிட்டு தேவன் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். තව විශාල දේවදූතයන් 4 දෙනෙක් සත්වයන් 4 දෙනෙක් වගේ එනවා. 4 தூதர்கள் 4 மிருகங்களை ஜீவன்களை போல வருகிறார்கள். මතකද යේසුස් වහන්සේගේ ගුණාංග 4 පෙන්වුම් කරන්න ඒගොල්ලෝ ආවේ. இயேசுவினுடைய 4 விதமான குணாதிசயங்களை காண்பிக்கும்படியாக அவர்கள் அப்படி வருகிறார்கள். පළවෙනි එක්කෙනාට සිංහ මූණ. முதலாவது அந்த ஜீவனுக்கு சிங்க முகம். දෙවෙනි සත්වයාට මේ ගවයෙක්ගේ මුහුණ. இரண்டாவது ஜீவனுக்கு කාලයි. ஒரு காளையின் உருவம் காட்டப்படுகிறது. තුන්වෙනි සත්වයාගේ මනුෂ්‍ය මූණ. மூன்றாவது அந்த மிருகம் அந்த ஜீவனுக்கு ஒரு மனுஷ முகம். හතරවෙනි සත්වයාට ராஜாளிයෙක්ගේ මුහුණ. நான்காவது அந்த ஜீவனுக்கு ஒரு கழுகினுடைய ஒரு முகம் காட்டப்படுகிறது. යේසුස් වහන්සේ රජතුමා. இயேசு கிறிஸ்து ராஜா. ඒකයි සිංහයා. அதுதான் சிங்கம். යේසුස් වහන්සේ සේවකයා නෝ. இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியக்காரன். ඒක තමයි ගවයා. அதுதான் அந்த காளை. යේසුස් වහන්සේ මිනිසෙක් වගේ ආවා. ඒකයි මනුෂ්‍ය මූණ. இயேசு ஒரு மனுஷனாக வந்தார். அதுதான் ஒரு மனுஷ முகம். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ ඒක තමයි ராஜாளியாගේ ඒ මුහුණ. இயேசு தேவனாக இருக்கிறார். அதுதான் ஒரு கழுகினுடைய உருவத்திலே காட்டப்படுகிறது. மத்தேயு, மார்க், லூக்,
යොහන් යන පොත් 4 යේසුස් වහන්සේව මෙහෙම තමයි පෙන්නලා තියෙන්නේ. மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் என்கிற இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலுமே இயேசு இப்படிதான் காட்டப்படுகிறார். දැන් ඒක තමයි යොහන් බලාගෙන ඉන්නේ. இதைத்தான் யோவான் பார்த்து கொண்டிருக்கிறார். දැන් இப்பொழுது ඔන්න පළවෙනි පදය. முதலாவது வசனம், තවද ඇතුළත් පිටත් ලියන ලද මුද්‍රා සතකින් තද ලෙස මුද්‍රා කරන ලද පොතක් සිංහාසනයෙහි වැඩ වුණා වූ තැනන් වහන්සේගේ දකුණු අතෙහි දුටිමි. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்தரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். මේක හොඳට අහගන්න. இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். කවුද මේ පොත අල්ලන් ඉන්නේ? யார் அந்த புஸ்தகத்தை கையிலே வைத்திருப்பது? සිංහාසනයේ ඉඳගෙන ඉන්න දෙවියන් වහන්සේ. හරිද? சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். කොයි දෙවියන් වහන්සේද? எந்த தேவன்? එක්කෙනෙක් වුණාට ஒரு தேவனா இருந்ததற்கு ත්‍රිත්වයනේ. திருத்துவம் தானே. එතකොට ඒ දෙවියන් වහන්සේ කවුද? அந்த தேவன் யார்? පියාණන් වහන්සේ, பிதா, පුත්‍රයාණන් වහන්සේ, புத்திரர், ශුද්ධාත්මයන් වහන්සේ. பரிசுத்த ஆவி. හරිද? புரிகிறதா? තේරෙනවද? புரிகிறதா? සිංහාසනයේ දකුණු අතේ මේ පොත අල්ලන් ඉන්නේ ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේ. சிங்காசனத்திலே தன்னுடைய வலது கரத்திலே இந்த புஸ்தகத்தை ஏந்தி கொண்டு இருப்பவர் தேவன். ත්‍රිත්ව දේවන්. තේරෙනවද? හිතන්න එපා පියාණන් වහන්සේ කියලා. இப்ப நினைக்க வேண்டாம் இது பிதாவானவர் என்று. නෑ, පියාණන් වහන්සේයි, පුත්‍රයාණන් වහන්සේයි, ශුද්ධාත්මයන් වහන්සේයි එක් තැනන් වහන්සේ හැටියට ඉඳගෙන ඉන්නේ. හොඳේ? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த 3 நபரும் ஒருவராய் அந்த இடத்துல வீற்றிருக்கிறார்கள். එතුමා තමයි මේ පොත අල්ලන් ඉන්නේ. அவர்தான் இந்த புத்தகத்தை கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறார். පොත කියලා හිතනකොට මේ වගේ පොතක් කියලා හිතන්න එපා. புத்தகம் என்று சொல்லுகிற நேரம் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் என்று நினைக்க வேண்டாம். ඒකට කියන්නේ මෙහෙම රෝල් කරලා තියෙන ඒ පුස්තකය. அதை அந்த சுருள் என்று சொல்லுவார்கள். ඉතින් ඇත්තට මේ පොත කොහොමද දන්නවද තියෙන්නේ? இந்த புஸ்தகம் எப்படி இருக்கிறது தெரியுமா? රෝල් කරලා කොටස් 7ක්. එකක් රෝල් කරලා ඒකට සීල් එකක් ගහලා තියෙනවා, මුද්‍රාවක් ගහලා තියෙනවා. ஒரு சுருளை அப்படியே சுருட்டி அப்படியே முத்திரையிட்டு இருக்கிறார்கள். ඊට උඩින් තවත් ඊළඟ මේ පොත ඒක රෝල් කරලා දෙවෙනි මුද්‍රාව දාලා තියෙනවා. அதுக்கு பின்னர் இன்னொரு சுருளை சுற்றி அப்படியே அவர்கள் ஒரு முத்திரையிட்டு இருக்கிறார்கள். ඊට පස්සේ 3 4 5 6 7ක් රෝල් කරලා මුද්‍රා 7කින් මුද්‍රා කරලා තියෙනවා. තේරෙනවද? அப்படி 7 சுருள்களை அப்படி முத்திரை போடப்பட்டு கைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ඒ මුද්‍රාවක් ගලවලා එක පිටපතක් මෙහෙම අතට ගත්තොත් அப்படி ஒரு முத்திரை உடைத்து ஒரு சுருளை கையிலே எடுத்தால் ඇතුළෙත් ලියලා තියෙනවා, පිටපැත්තෙත් ලියලා තියෙනවා. அதிலே உள்புறமும் எழுதப்பட்டிருக்கிறது, வெளிப்புறமும் எழுதப்பட்டிருக்கிறது. මොකද්ද මේ පොත? என்ன இந்த புஸ்தகம்? මං කියන්නද? நான் சொல்லவா? සභාව ඔසවා ගත්තයින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் මේ ලෝකෙට තව අවුරුදු 7ක් විතරයි තියෙන්නේ. இந்த உலகத்துக்கு இன்னும் 7 வருடங்கள் மாத்திரமே மிகுதியாய் உள்ளது. ඒ අවුරුදු 7ට පස්සේ அந்த 7 வருடங்களுக்கு பின்னர் යේසුස් වහන්සේ ප්‍රසිද්ධව ඇවිල්ලා இயேசு கிறிஸ்து பிரசித்தமாக வந்து මේ ලෝකේ අවුරුදු 1000ක පාලනයක් පටන් ගන්න යනවා. 1000 வருஷத்துக்கு ஒரு அரசாட்சியை நிறுவ போகிறார். එහෙම යේසුස් වහන්සේ ප්‍රසිද්ධයෙන් ආපුවාම அப்படி இயேசு பிரசித்தமாக வந்த பின்னர் සාතන් වල්ලලා அந்த சாத்தானை பிடித்து පාතාලයට දාලා பாதாளத்துக்கு போட்டு අවුරුදු 1000කට ඔහුව දන්වැල් වලින් ගැට ගහලා දානවා. 1000 வருஷத்துக்கு அவனை சங்கிலியிலே கட்டி போடுவார். ඒ නිසා அதனாலே ඒ අවුරුදු 1000ක් පටන් ගන්න කලින් அந்த 1000 வருஷங்கள் தொடங்குவதற்கு முன்னர் අවුරුදු 7යි මේ ලෝකෙට ඉතුරු වෙලා තියෙන්නේ. 7 வருஷங்கள் மாத்திரமே இந்த உலகத்துக்கு மிகுதியாய் உள்ளது. එවෙලේ සභාව ලෝකේ නැහැ. அந்த நேரத்திலே இந்த சபை இந்த பூமியிலே இருக்க மாட்டாது. මොකද එලිතරව 4 මම ඔයගලන්ට කියලා දුන්නා. காரணம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் 7வது பகுதியிலே இல்ல 4வது அதிகாரத்திலே සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ වෙන දේ තමයි දැන් අපි බලන්නේ කියලා.
சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் நடக்க போகிற காரியங்களை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று. සභාව උඩට ඔසවා ගනු ලබනවා. சபை மேலே எடுத்துக்கொள்ளப்படும். අවුරුදු 7ක් අපි ස්වර්ගයේ ඉන්නවා. நாங்கள் 7 வருடங்கள் பரலோகத்திலே வாழ்வோம். ඒ අවුරුදු 7 තුල அந்த 7 வருடங்களுக்கு உள்ளே මේ පොළවට යේසුස් වහන්සේගේ විනිශ්චය එන්න යනවා. இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ඒ විනිශ්චය අවුරුදු 7ක් පවතින්න යනවා. அந்த நியாய தீர்ப்பு 7 வருடங்களுக்கு நீடிக்கும். ඒ විනිශ්චයන් තමයි මේ පොත් 7 ලියලා තියෙන්නේ. இந்த அந்த நியாய தீர்ப்பு தான் இந்த 7 சுருள்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. පළවෙනි මුද්‍රාව කඩලා முதல் முத்திரை உடைக்கப்பட்டு පළවෙනි ඒ පොත විවෘත කරපුවාම මෙහෙම රෝල් කරලා තියෙන එක කෙලින් අරපුවාම முதல் அந்த சுருளை அப்படியே விரிக்கிற நேரம் ඒ අවුරුදු 7 පළවෙනි විනිශ්චය දෙපැත්තේ ලියලා තියෙනවා. அந்த முதல் அந்த நியாய தீர்ப்பு அந்த 2 புறத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. ඒ විනිශ්චය ගැන අපි පස්සේ බලමු. அந்த 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 நியாய தீர்ப்பு என்ன என்று நாங்கள் பின்னர் பார்ப்போம். 6 වෙනි පරිච්ඡේදය ඉගෙන ගන්නකොට එකින් එක කඩනකොට මොනවද වෙන්නේ කියලා බලන්න පුළුවන් අපිට මේ ලෝකේ. அந்த ஒவ்வொரு முத்திரைகளும் உடைக்கப்படுகிற நேரம் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. පළවෙනි එක ඉවරුනාම முதல் நியாய தீர்ப்பு முடிந்த பின்னர் දෙවෙනි මුද්‍රාව කඩලා இரண்டாவது முத்திரை உடைக்கப்பட்டு දෙවෙනි පොත විවෘත කරනවා. இரண்டாவது சுருள் திறக்கப்படுகிறது. එහෙම එක කඩලා ඒ හතම විවෘත කරන්න ඕන. இப்படி ஒவ்வொன்றாக உடைக்கப்பட்டு அந்த 7 முத்திரைகளும் உடைக்கப்பட்டு அந்த சுருள்கள் திறக்கப்பட வேண்டும். කවුද ඒක විවෘත කරන්න සුදුස්සා? யார் அதை திறப்பதற்கு தகுதியானவர்? ඒ මේ ලෝකේ විනිශ්චය කරන්න සුදුස්සට පමණයි මේක මුද්‍රා කඩලා විවෘත කරන්න පුළුවන්. இந்த பூமியை நியாயம் தீர்க்க அதிகாரம் உள்ளவருக்கு தான் இதை திறக்க முடியும். ඔයගලන්ට තේරෙනවද මං කියන உங்களுக்கு එක? புரிகிறதா நான் சொல்லுவது? හැමෝටම තේරෙනවද? எல்லாருக்கும் புரிகிறதா? හරි දැන් ආය කියවන්නම්. හොඳේ? இப்ப மீண்டும் வாசிக்கிறேன். තවද ඇතුළත් පිටත් ලියන ලද මුද්‍රා සතකින් තද ලෙස මුද්‍රා කරන ලද පොතක් සිංහාසනයෙහි වැඩ වුණා වූ තැනන් වහන්සේගේ දකුණු අතෙහි දුටිමි. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ඔන්න දෙවෙනි පදය. இரண்டாவது வசனம். ඒ පොත දිගු අරින්ටත් එහි මුද්‍රා කඩන්ටත් වටින්නේ කවුදයි කියා මහත් ශබ්දයකින් බලවත් දේවදූතෙක් හඬගසනවා දුටිමි. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். දැන් අපි දැක්කා 4 වෙනි පරිච්ඡේදයේ நாங்கள் பார்த்தோம் 4வது அதிகாரத்திலே දේවදූතයෝ දසදහස් ගණන් ප්‍රකෝටි ගණන් ඉන්නවා. கோடிக்கணக்கான தூதர்கள் அப்படியே இருப்பதை நாங்கள் கண்டோம். අර 24 දෙනා ඒගොල්ලෝ දූතයෝ කියලා අපි බැලුවා මතකද? அந்த 24 மூப்பர்களும் அவர்களும் தூதர்கள் என்று நாங்கள் பார்த்தோம். අර සත්වයන් 4 දෙනා ඒගොල්ලෝ දූතයන් කියලා අපි දැක්කා அந்த මතකද? 4 ஜீவன்களை பார்த்தோம், அவர்களும் தூதர்கள் என்று பார்த்தோம். ඊගවට එතන ගාබ්‍රියෙල් මිකාኤල් අනිකුත් දේව දූතයන් සේරම ඉන්නවා. இந்த காபிரியேல் மீகாயில் அதே போல மற்ற தூதர்களும் இருக்கிறார்கள். දේව දූතයෙක් කියලා කියනවා නම් ඔහු බලවතෙක් හරිද? தேவ தூதன் என்று சொன்னால் அவர் வல்லமை உள்ளவர். ඔය එක එක බොරුවට නිකන් මේ පොඩි ළමයින් වගේ ඇඳලා සුදු පාට මේ නිකන් මේ පිහාටු දෙකක් එක්ක තටු තියලා එහෙම නෙවෙයි දේව දූතයෝ කියන්නේ. இந்த சின்ன பிள்ளைகளை போல படம் வரைந்து அதில் அவர்களுக்கு 2 செட்டைகளையும் கொடுத்து அவர்களை படமாக வரைவது அப்படிப்பட்டவர்கள் அல்ல. දේව දූතයෝ කියන්නේ ස්වාමීන් වහන්සේගේ මෙහෙකාරයන්. தேவ தூதர்கள் என்றால் தேவனுக்கு வேலை செய்கிற வேலைக்காரர்கள். හිතලා බලන්න பாருங்க, நினைத்து பாருங்கள். වැඩකාරයෙක් දිහා බැලුවා නම් ස්වාමියා මොන වගේ කෙනෙක්ද කියලා කියන්න පුළුවන්. ஒரு வேலைக்காரனை பார்த்தால் அவனுடைய எஜமான் எப்படிப்பட்டவன் என்று புரிந்து கொள்ளலாம். ඔය නිකන් ගෙවල් වල වැඩ කරන වැඩකාරයා சும்மா வீடுகளிலே வேலை செய்கிற வேலைக்காரன் නිකන් හඩ්ඩෙක් වගේ නිකන් සරමක් උඩට දෙකට ගැට ගහගෙන சும்மா ஒரு ஏழை மாதிரி கொஞ்சம் சாரத்தையும் 2ஆ மடிச்சு கட்டிக்கிட்டு තව තියන මේ බැනියමක් ඇඳගෙන
இந்த ஓட்டையெல்லாம் விழுந்த ஒரு ஒரு வெஸ்டை போட்டுக்கொண்டு දාඩිය පෙරාගෙන அப்படியே வேர்வையை சிந்தி கொண்டு අතේ හැන්දක් තියාගෙන එහාට යනවා මෙහාට යනවා උයනවා කියලා කිව්වනම් அங்கே ஒரு கையிலே ஒரு அகப்பை வைத்துக்கொண்டு அங்கே இங்கேயும் போகிறான் என்று சொன்னால் අපි කියන්න පුළුවන් ඔව් සල්ලි තියන පොරක් තමයි මොකේ ස්වාමියා. ஒரு பணமுள்ள ஒரு எஜமான் தான் இவனுடைய எஜமான். හැබැයි ඒ ස්වාමියා නිකන් අර ගරුතර උගත් මහත්තයෙක් නෙවෙයි. ஒரு நல்ல படித்த ஒரு நல்ல கல்விமானா இருக்கிற ஒரு நல்ல ஒரு முக்கிய ஸ்தானம் வகிக்கிற ஒரு எஜமான் கிடையாது. අපි බංගලාවකට ගිහිල්ලා நாங்கள் ஒரு பெரிய ஒரு பங்களாவுக்கு போய் ඩග්ගල දකිනවා වැඩකාරයෙක්. நாங்கள் பார்க்கிறோம் ஒரு வேலைக்காரன் සුදු සරමක් ඇඳලා ஒரு வெள்ளை ஒரு சாரத்தை உடுத்தி கொண்டு උඩින් සුදු ෂර්ට් එකක් දාලා බොත්තම් සේරම දාගෙන வெளியிலே ஒரு வெள்ளை ஒரு ஷர்ட்டை போட்டுக்கொண்டு அந்த பொத்தான் எல்லாம் போடப்பட்டு අත මෙහෙම තියන් ඉන්නවා සුදු රෙද්දක් මෙතන දාලා තියෙනවා. ஒரு கையை இப்படியே வைத்துக்கொண்டு அந்த கையின் மேலே ஒரு வெள்ளை துணி போடப்பட்டிருக்கிறது. ඒ වගේ වැඩකාරයෙක්ව දැක්කනම් அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரனை பார்த்தா අපිට හිතා ගන්න පුළුවන් මේ ගෙදර අයිතිකාරයා ලොකු මහත්තයෙක් කියලා. நாங்கள் புரிந்து கொள்ளலாம் அந்த வீட்டிலே இருக்கிற எஜமான் நல்ல ஒரு நல்ல எஜமான் என்று. ඒ වගේ වැඩකාරයින්ව දැකලා තියෙනවද? அப்படிப்பட்ட அந்த வேலைக்காரர்களை கண்டிருக்கிறீர்களா? යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள தேவன். උන්වහන්සේගේ වැඩකාරයෝ තමයි දේවදූතයෝ. அவருடைய வேலைக்காரர்கள் தான் இந்த தேவ தூதர்கள். ඒ උන් හඩ්ඩෝ වගේ ඉන්නේ. அவர்கள் சும்மா பிச்சைக்காரரை போல இருப்பது அல்ல. නිකන් තටු කැඩිච්ච කුරුල්ල වගේ ගාගෙන ඉන්නේ. அந்த சிறகுடைந்த பறவை போல அவர்கள் இழுத்து இழுத்து பறக்கிறவர்கள் හැම அல்ல. දූතෙක්ම බලවත්. எல்லா தேவ தூதர்களுமே வல்லமை உள்ளவர்கள். එහෙම තියදී அப்படி இருக்கும் பட்சத்திலே ඒ සේරම දේවදූතයින්ට වඩා බලවත් දූතෙක් එතනට එනවා. இந்த எல்லா தேவ தூதர்களையும் விட பலம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு தேவதூதன் வருகிறார். සිංහාසනයේ දෙවියන් වහන්සේ අතේ අර දකුණු අතේ අර පොත අල්ලගෙන ඉන්නවා. சிங்காசனத்திலே அந்த வலது கரத்திலே அந்த புஸ்தகத்தை ஏந்தி கொண்டு தேவன் இருக்கிறார். මේ බලවත් දූතයා එතනට ඇවිල්ලා ஒரு வல்லமை உள்ள தேவதூதன் அந்த இடத்திலே வந்து මෙතන කියලා තියෙනවා දේවදූතයෙක් හඬ ගසනවා දුටිමි. இந்த இடத்திலே மிகுந்த சத்தமிட்டு என்று சொல்லப்படுகிறது. කොහොමද හඬ ගැහුවේ? எப்படி கூப்பிடுகிறார்? ඒ පොත කියපන් දෙයියා. හරි அந்த புத்தகம் ඒ පොත දිගාරින්ටත් එහි මුද්‍රා කරන්ටත් වටින්නේ කවුද? වාසි අයිය පුඩි புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார்? එහෙම සද්දයක් ඇහෙනවා. இப்படிப்பட்ட ஒரு சத்தம் கேட்கிறது. දැන් යොහන් නිකම්ම මවිත වෙලානේ ඉන්නේ. இப்ப யோவான் சும்மாவே அவர் ஒரு ஆடி போய் இருக்கிறார். යොහන් හිතයි இப்ப யோவான் நினைப்பார் අන්නේ මෙතන ඉන්න හැම කෙනාම වටින පුද්ගලයෙක් වගේ නෙන්නම් ඉන්නේ කියලා. ஐயோ இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே பெருமதியானவர்கள் அல்லவா இந்த இடத்துல இருப்பது. ඕන කෙනෙකුට පුළුවන් ගිහිල්ලා ඒ පොත ගන්න. எல்லாருக்குமே முடியும் போய் அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு. ඉතින් මෙයා ආසාවෙන් බලනවා. இப்ப இவர் ஆசையாய் பார்க்கிறார். කවුරු හරි ஓகே சார் මම එනවා කියලා ඉස්සරහට ගිහිල්ලා පොත ගයි කියලා. ஓகே சார் நான் வருகிறேன் என்று சொல்லி முன்னே போய் அந்த புத்தகத்தை எடுப்பதற்கு. බලන්න තුන්වෙනි පදය. பாருங்கள் மூன்றாவது வசனம். නමුත් ස්වර්ගයේහි හෝ පොළොවේහි හෝ පොළොවෙන් යට හෝ පොත දිග අරින්ටවත් එය බලන්ටවත් පුළුවන් වූ කිසිවෙක් නොසිටියේය. ඕයි කැල්ල මගේ. வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாததா இருந்தது. ඕයි ஓய் අදෙන් කයිල පොඩනවා. ඒක තේරුම මොනවද දන්නවද? තේරුම මොනවද දන්නවද? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ස්වර්ගයේ ඉන්නේ කවුද? அந்த பரலோகத்தில் இருப்பது யார்? දූතයෝ. தூதர்கள். දූතයෝ අතර මෙයා බලනවා කවුරු හරි ඉන්නවද සුදුසෙක්? இப்ப யாராவது இருக்கிறார்களா தூதர்கள் மத்தியிலே என்று சுற்றுமுற்றும் பார்க்கிறார்கள். හැම දූතෙක්ම පාඩුවේ ඉන්නවා. எல்லா தூதர்களும் பேசாமல் இருக்கிறார்கள். මාර වැඩේ නේ ඔයි. ஜாதி வேலை இல்லையா? දූතයෝ මෙච්චර බලවත් දූතයෝ.
இவ்வளவு வல்லமை உள்ள தூதர்கள் ඔගොල්ලන්ට බැරිද ගන්න? உங்களுக்கு போய் எடுக்க முடியாதா? මං දන්නේ මේක කියලා නැති නිසා මං දන්නේ. இப்ப இதுல சொல்லப்படாததுனால எனக்கு தெரியாது. සමහර විට යොහන් ඇහුවද දන්නේ. දූතයෙකුට இப்ப ஒரு தூதனை பார்த்து අර රාජාලියා වගේ හිටපු සත්‍යව බල කිව්වද දන්නේ. அந்த அந்த கழுகு மாதிரி இருந்த அந்த ஜீவனுக்கு பார்த்து சொல்லி இருக்கலாம் போய் எடுங்க அப்படி. නැත්තම් අර 24 දෙනෙක් හිටියේ ඔටුනු තියාගෙන அந்த 24 மூப்பர்கள் இருந்தாங்க கிரீடம் வைத்துக்கொண்டு ඒගොල්ලන්ට කිව්වද දන්නේ. සර් ගන්න වෙලා යනවා. මම පොළොවට යන්න ඕනේ. சார் நீங்க போய் எடுங்க எனக்கு நேரம் ஆகுது பூமிக்கு போகணும். එතකොට ස්වර්ගයේ හිටපු එක දූතයෙකුටවත් සුදුසුකම නැහැ. තේරෙනවද? அப்படி என்றால் அந்த பரலோகத்தில் இருக்கிற எந்த தூதனுக்குமே அதை எடுப்பதற்கு அருகதை அற்றவர்களாய் இருந்தார்கள். පොළොවේ பூமியிலே පොළොවේ කාට හරි පුළුවන් ද විනිශ්චය කරන පොත විවෘත කරන්න? பூமியிலே யாருக்காவது முடியுமா இந்த இந்த நியாய தீர்ப்பிலே இந்த நியாய தீர்ப்பின் புத்தகத்தை திறப்பதற்கு? පොළොවේ ඉන්නවා මාර කයියලා. இந்த பூமியில இருக்கிறார்கள் பயங்கர ஆளுகள். ලොකු ලොකු කෝටිපති ලෝකේ ධනවත්ම බිල් ගේට්ස්ලා ඉන්නවා. இந்த உலகத்திலே நன்ற பணக்காரர்களானவர்கள் அந்த பில் கேட்ஸ் மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். ඇමරිකානු ජනාධිපතිවරයා ලෝකේ බලවතා ඉන්නවා. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி இருக்கிறார். ලොකු ලොකු කයියෝ ඉන්නවා. பெரிய பெரிய அதிகாரிகள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறார்கள். ඒකේකටවත් නෑනේ ওই සුදුසුකම. ஒருவருக்கு கூட முடியாது தானே இந்த புத்தகத்தை எடுப்பது. ඊළඟට කියනවානේ පොළොවේ යට කියලා. இந்த பூமியின் கீழ் என்று சொல்லப்படுகிறது தானே. හිතන්න එපා පණුව ගැන කතා කරන්න කියලා. நினைக்க வேண்டாம் பூமிக்கு கீழே இருக்கிற புழுக்களை பற்றி ඒක பேசப்படுகிறது. සංකේතයක්. அது ஒரு 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 අඩයාளම්. ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. මැරුණ අය ගැන ඔය කියන්නේ. அதாவது மரித்தவர்களை குறித்து பேசப்படுகிறது. මැරුණ අයගෙන් හොඳ හොඳ කයියා ඉඳලා තියෙනවනේ. இப்ப மரித்தவர்களே நல்ல நல்ல பெரிய வல்லுநர்கள் இருந்தார்கள் தானே. උන්ගෙන් එකෙකුට ඇවිල්ලා කියලා ගන්න පුළුවන් නේ. அவர்களே ஒருவனுக்கு வந்து தாங்கள் எடுக்கிறேன் என்று எடுக்கலாம் தானே. බලවත් රජවරු. வல்லமையான ராஜாக்கள். ලෝක ප්‍රසිද්ධ රජවරු. உலக பிரசித்தமான ராஜாக்கள். අර ටටා டாடா කවුද? ටටන් කාමන්. டட்டன் காமன் ඊජිප්තුවේ මහා රජ කෙනෙක්. எகிப்தினுடைய ஒரு மகாராஜா. හරි கிளியோபேட்ரா. ஈஜிப்துவே லස්සන රජිනක්. அந்த எகிப்திலே இருந்த ஒரு அழகான ஒரு ராணி. ජූලියස් සීසර්ව වැට්ටුවා ඒකි. ஜூலியஸ் சீசரையே வீழ்த்தினார்கள். මාක් ඇන්ටනීව වැට්ටුවා ඒකි. மார்க் ஆண்டனியை வீழ்த்தினாங்க. කෝ ඒකිට පුළුවන් දැවිල්ලා මුද්‍රාව විවෘත කරන්න. அவர்களுக்கு முடியுமா இந்த முத்திரையை உடைப்பதற்கு? නෙබුකත්නේසර් රජතුමා. நெபுகாத்நேசார் ராஜா. ගිල්ගාමේෂ්. එතකොට ඇලෙක්සැන්ඩර් මහා රජතුමා. அலெக்சாண்டர் மகாராஜா. අපේ ලංකාවේ ගැමුණු අභය රජතුමා. අර දුටු ගැමුණු කියන්නේ එයා. எங்களுடைய நாட்டிலே இருந்த அந்த கெமுனு ராஜா. එයාත් එක්ක කචල් එකට ගිහිල්ලා පෙරදුණු එලාර රජතුමා. එල්ලාලන්. அந்த அவரோடு போராட போன அந்த எள்ளாள ராஜன். ඉන්දියාවේ චෝල රජවරයා. இந்தியாவிலே சோழராஜன். පාණ්ඩිය රජවරයා. பாண்டிய ராஜன். சேர රජවරයා. சேரன் என்கிற சேரன் ராஜா. சோழன் பாண்டியன் தெரியாது. ඊට පස්සේ ලංකාවේ විජය රජ. இலங்கையில் இருந்த விஜயராஜன். පණ්ඩුකාභය රජ. பண்டுகாபய ராஜன். පරාක්‍රම බාහු පරාක්‍රම සමුද්‍රය හැදුවා. බැරිද ඔයි ගිහිල්ලා මුද්‍රාව කඩන්න? இந்த பராக்கிரம சமுத்திரத்தை செய்தவரே அந்த அந்த ராஜாவுக்கு போயிட்டு முடியாத இந்த முத்திரையை உடைப்பதற்கு. රජවරු බෑ. இந்த ராஜாக்களுக்கு முடியாது. හොඳ ආත්මික අය. இந்த நல்ல நல்ல ஆவிக்குரிய நபர்கள். සිද්ධාර්ථ ගෞතම. இந்த சித்தார்த்த கௌதம. ඉතින් බුදුරජාණන් වහන්සේට පුළුවන් මේ මං ඉන්නවා. இப்ப මං ඇවිල්ලා විවෘත කරන්න. அப்ப அவருக்கு சொல்லிருக்காங்க நான் வந்து உடைக்கிறேன். ක්‍රිෂ්ණට පුළුවන් නේ බං එන්න. இந்த கிருஷ்ணாவுக்கு முடியும் தானே. අවතාර 10ක් ගත්තනේ. එකකට 10ක් ගත්තා. දස අවතාරங்கள் எடுத்தார். ඉතින් යාට පුළුවන්. இப்ப அவருக்கு முடியும். මොහමඩ්ට පුළුවන් නේ ඔයි. முகமதுக்கு முடியும் தானே. වෙන කවුද වෙන හොඳ මද තෙරේසා. திரேசா அம்மா அவங்களுக்கு எழுதிருக்கலாம். තෙරේසා අම්මා කියවනම් මාසිගේ අම්මා. අපි කියන්නේ මදර් තෙරේසා ඉංග්‍රීසි. மதர் திரேசா. වා මාරක තෙරේසා අම්මා කියනකොට පප්පා හම්බලපන් කසනවා මූණ. එයාට ගෑණි මතක් වෙලා. එයාගේ ගෑණි තමයි තෙරේසා අම්මා. මදර් තෙරේසා. மதர் திரேசா. சாய் பாபா. ஹரிது. MGR. எம்ஜிஆர். විජය කුමාරණතුංග.
விஜயகுமாரதுங்க යොහන් බලනවා මැරිච් හරි බයිබලේ පොරවල්ලා. இப்ப பைபிள்ல இருக்கிற நபர்கள் சரி வரலாம் தானே. ආබ්‍රහම් ඇදහිල්ලේ පියා. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை. ස්වාමිනේ මං එන්නම් අදින්නම්. நான் வாரேன், நான் வந்து திறக்கிறேன். දාවිද් දෙවියන් වහන්සේගේ යාළුවා. தேவனுடைய நண்பனா இருந்த தாவீது එයාට තිබ්බනේ. அவருக்கு முடியும் தானே. මෝසෙස්ට තිබ්බනේ. மோசேக்கு முடியும் தானே. ඒකෙක්වත් නෑ ඔයි. ஒருத்தனும் வரல. දේවදූතෙන්ගෙනුත් නෑ. தேவ தூதர்களிலுமே இல்லை. ලෝකෙ ඉන්නේ උන්ගෙනුත් නෑ. உலகத்திலே இருக்கவர்களும் இல்லை. ලෝකෙ හිටපේ උන්ගෙනුත් නෑ. பூமியிலே இருந்தவர்களும் இல்லை. දැන් වැඩේ මොනවද දන්නවද? இப்ப என்ன தெரியுமா நடந்திருக்கிறது? මාර ප්‍රශ්නයක් මේ. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. මේවා මුද්‍රා කඩලා විවෘත කරේ නැත්තම් இந்த முத்திரைகள் உடைக்கப்பட்டு திறக்கப்படாவிட்டால் විනිශ්චය ඒ අවුරුදු 7ට ලෝකෙට දෙන්න විදියක් නැහැ. இந்த 7 வருஷங்களுக்கான அந்த நியாய தீர்ப்பை இந்த பூமிக்கு கொடுக்க முடியாது. මොනවද කරේ? இப்ப என்ன நடக்கிறது? 4 වෙනි පදය පොත දිගාරින්ටත් එය බලන්ටත් වටින්නා වූ කිසිවෙක් සම්බ නොවූ බැවින් මම බොහෝ කොට හැඬුවෙමි. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாதபடியினால் நான் மிகவும் அழுதேன். මෙයා බැලුවා. අයියෝ එනම් පොළවට විනිශ්චය නැද්ද? ஐயோ இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு இல்லையா? ඉවරයිද? ஐயோ முடிஞ்சா? සාතන්ට විනිශ්චයක් නැද්ද? இந்த பிசாசுக்கு எந்த நியாய தீர்ப்புமே இல்லையா? කියලා මෙයා ස්වර්ගය අඬන්න පටන් ගත්තා. இவர் பரலோகத்திலிருந்து ஆள ஆரம்பித்தார். හරිද? වව්. එවිට වැඩිමහල්ලන්ගෙන් එක්කෙනෙක් මට කතා කොට அப்பொழுது மூப்பர்களின் ஒருவன் என்னை நோக்கி නොහඬන්න. நீ அழ வேண்டாம், අඬන්න එපා. நீ அழ வேண்டாம். උඹ හිතනවානේ කවුරුත් නැහැ කියලා? நீ நினைக்கிறாய் தானே யாரும் இல்லை என்று. ඇත්ත. உண்மை. එකෙක්වත් නැහැ. ஒருத்தனும் இல்லை. මිනිස්සුන්ගෙනුත් නැහැ. ஜனங்கள் மனிதர்களிலும் இல்லை. දේවදූතයන්ගෙනුත් නැහැ. தேவ தூதர்களிலும் ஒருவனும் இல்லை. කලින් හිටපු මිනිස්සුන් අතරත් නැහැ. முன்பு இருந்த மனிதர்களிலும் ஒருவனும் இல்லை. කොහෙද ඉන්නේ? எங்கே இருக்கிறார்? අර උඹ දකින සිංහාසනේමයි ඉන්නේ. நீ பார்க்கிற அந்த சிங்காசனத்திலேயே தான் அவர் இருக்கிறார். වෙන්න බෑනේ. முடியாது தானே. සිංහාසනේ ඉන්නේ කෙනානේ දකුණතේ අල්ලගෙන ඉන්නේ. அந்த சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவர் தானே அவருடைய வலது கையிலே அந்த அந்த புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். එයාගෙන් ඒ පොත අරගෙනනේ අරින්න ඕනේ. அவருடைய கையிலே இருந்த அந்த புஸ்தகத்தை எடுத்து தானே வாசிக்க வேண்டும். එයා කියනවා මං කියන්නද කවුද කියලා. அவர் சொல்லுகிறார் நான் யார் என்று சொல்லவா என்று. මෙන්න පොත සහ එහි මුද්‍රා සත දිග අරින ලෙස යුදාගේ ගෝත්‍රයෙන් වූ සිංහයාද දාවිද්ගේ මුලද වූ තැනැන් වහන්සේ ජයගත් සේකැයි මට කීවේය. இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். කවුද ඒ යුදා ගෝත්‍රයේ සිංහයා? யார் அந்த யூத கோத்திரத்தினுடைய சிங்கம்? යේසුස් වහන්සේ. இயேசு කවුද கிறிஸ்து. දාවිද්ගේ මුල? யார் தாவீதின் வேறானவர்? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. යේසුස් වහන්සේට විතරයි ওই පොළව විනිශ්චය කරන්න බලය තියෙන්නේ. இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் முடியும். විශ්වාස කරත් නැතත් කමක් නැහැ. நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ பரவாயில்லை. පිළිගත්තත් නැතත් කමක් නැහැ. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ விடுகிறீர்களோ பரவாயில்லை. මේ පොළව බෝලයක් වගේ තියෙනවා කියලා ඕගොල්ලෝ විශ්වාස කරේ නැතත් ඒක බෝලයක් තමයි. இந்த உலகம் ஒரு கோளமாக வட்டமாக இருக்கின்றது என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த பூமி உருண்டையாகத்தான் இருக்கிறது. තමුන්ගේ ඇදහිල්ල නොඇදහිල්ල තමුන්ගේ සැකය තමුන්ගේ මොලය මත සත්‍යතාවය රැඳෙන්නේ. உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலும் உங்களுடைய விசுவாசம் சரி என்று நினைக்க வேண்டாம். සත්‍යතාවය මොකද්ද දන්නවද? சத்தியம் எது தெரியுமா? යේසුස් වහන්සේ පමණයි විනිශ්චයකාරවරයාණෝ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே நியாயம் தீர்க்கிறவர்.
දැන් இப்பொழுது මම කියවන්න යන පදේ භයානක පදයක්. இப்ப நான் வாசிக்க போகிற இந்த வசனம் ஒரு பயங்கரமான வசனம். ඕගොල්ලෝ ඉන්න තැන නැගිටලා ඉන්න. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே எழுந்திருங்கள். මගේ වැඩසටහන බලන ක්‍රිස්තියානිකාරයෙක් නම් என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்கிற கிறிஸ்தவர்கள் என்றால் නැගිටලා මේ වචනය අහගන්න. நீங்கள் எழுந்திருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். කාර් එකේ යන ගමන් නම් ඕක අහගෙන ඉන්නේ. நீங்கள் காரிலே போய்க்கொண்டு இந்த பிரசங்கத்தை பார்த்து கொண்டிருந்தால் දේශනාව නවත්තන්න பிரசங்கத்தை நிப்பாட்டுங்கள், ගමන යන්න. உங்களுடைய பிரயாணத்தை போடுங்கள். මොකද මේ පදය කියවනකොට காரணம் இந்த வசனத்தை வாசிக்கிற நேரத்திலே දෙවියන් වහන්සේ මට කියපු දේ තමයි ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விடயம்தான், ඉඳගෙන කියවන්න එපා. இருந்து அமர்ந்து இதை வாசிக்க வேண்டாம். මං කියන්නද මේ පදේ කියවන්නම් බලන්න. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். 6 වෙනි පදය. 6வது வசனம். තවද අං සතක්ද පොළව මුළුල්ලෙහි යවනු ලැබූ දෙවියන් වහන්සේගේ ආත්මයාණන් සත් දෙනාවන ඇස් සතක්ද ඇත්තා වූ මරණු ලැබුවාක් මෙන් පෙනුනා වූ බැටළු පැටවෙක් සිංහාසනය සහ ජීවමාන සත්වයන් සතර දෙනා මධ්‍යයෙන් වැඩිමහල්ලන් මධ්‍යෙත් සිටිනවා දුටුමි. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். මෙච්චර වෙලා මේ බැටළු පැටවානන්ව யோவான் දැක්කේ නැහැ. இவ்வளவு நேரம் இந்த ஆட்டுக்குட்டியானவரை இந்த யோவான் காணவில்லை. ඇයි දැක්කේ නැත්තේ? ஏன் காணவில்லை? හිටපු නැති නිසා නෙවෙයි. அவர் இல்லை என்பதனாலே அல்ல, උන්වහන්සේ හිටියා. அவர் இருந்தார். කොතනද හිටියේ? அவர் எங்கே இருந்தார்? සිංහාසනයේ சிங்காசனத்திலே ත්‍රිත්වයේ දෙවෙනි පුද්ගලයා හැටියට හිටියා. திருத்துவத்திலே 2வது நபராய் அவர் இருந்தார். පළවෙනි පුද්ගලයා පියාණන් වහන්සේ, முதல் நபர் பிதா, දෙවෙනි පුද්ගලයා යේසුස් වහන්සේ, 2வது நபர் இயேசு கிறிஸ்து, තුන්වෙනි පුද්ගලයා ශුද්ධාත්මයන් වහන්සේ. 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர். දෙවියන් වහන්සේ හැටියට උන්වහන්සේ ඉඳගෙන හිටපු නිසා தேவனாக சிங்காசனத்திலே அவர் அமர்ந்திருந்ததினாலே උන්වහන්සේගේ මනුෂ්‍යත්වය ඒ දේවත්වයට වැසී තිබුණා. அவருடைய அந்த மனுஷத்துவம் அந்த அவருடைய தேவத்துக்கு மறைந்திருந்தது. මේ වැඩිමහල්ල යොහන්ට මේ දේ කියපු ගමන් மூப்பர் இந்த யோவானுக்கு இந்த விடயத்தை சொன்ன பின்னர் මෙච්චර වෙලා සිංහාසනේ ඉඳගෙන හිටපු ඒ දෙවෙනි පුද්ගලයා යේසුස් වහන්සේ இவ்வளவு நேரமாய் அந்த சிங்காசனத்திலே 2வது நபராய் அமர்ந்திருந்த அந்த இயேசு கிறிஸ்து උන්වහන්සේගේ දෙව්කම සිංහාසනයේම තියලා அவருடைய அந்த தேவத்துவத்தை அந்த சிங்காசனத்திலேயே விட்டு උන්වහන්සේගේ මනුෂ්‍යකම එළියට අරගෙන அவருடைய அந்த மனுஷத்துவத்தை வெளியே எடுத்துக்கொண்டு සිංහාසනේ ඉඳන් මෙහෙම එළියට ආවා. அவர் சிங்காசனத்திலே இருந்து இறங்கி வருகிறார். දෙවියෝ යේසුස් වහන්සේ සිංහාසනේ, தேவன் சிங்காசனத்திலே இருக்கிறார். தேவனாகிய இயேசு சிங்காசனத்தில் இருக்கிறார். මනුෂ්‍යෙක්ව ආපු යේසුස් වහන්සේ සිංහාසනයෙන් එළියට ඇවිල්ලා මැද හිට ගන්නවා. மனுஷனாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தில் இருந்து இறங்கி வந்து அந்த சிங்காசனத்துக்கு முன்னே நிற்கிறார். யோவான் දැක්කා පළමු වතාවට. யோவான் கண்டார் முதல் முறையாக එකම අවස්ථාවේ ஒரே சந்தர்ப்பத்திலே දෙවියෝ යේසුස් වහන්සේ ඉඳගෙන ඉන්නවා. தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார். මනුෂ්‍යෙක් වන යේසුස් වහන්සේ එතනින් මැදට ඇවිල්ලා හිට ගන්නවා. மனுஷனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருந்து இறங்கி வந்து மத்தியிலே நிற்கிறார். කවදාවත් කවුරුත් නොදුටු දර්ශනයක්. யாருமே எந்த சந்தர்ப்பத்திலுமே காணாத ஒரு தரிசனம். යේසුස් වහන්සේව මනුෂ්‍යෙක් හැටියට දැකලා තියෙනවා. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷனாக கண்டிருக்கிறார்கள். යේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ හැටියට දැකලා තියෙනවා. இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவனாக கண்டிருக்கிறார்கள். එකම වෙලාවේ ஆனால் ஒரே நேரத்திலே සිංහාසනයේ දෙවියන් වහන්සේ හැටියට ඉඳගෙන ඉන්නේ යේසුස් වහන්සේම. அந்த தேவனாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவே මනුෂ්‍යෙක් හැටියටත් ඉස්සරහා හිට ගන්න එක යොහන් දැක්කා. மனுஷனாக வந்து மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவாய் வந்து நிற்கிறதை அந்த யோவான் கண்டான். යොහන් විතරක් නෙවෙයි, யோவான் மாத்திரமல்ல, දේව දූතයෝ, தேவ தூதர்கள், වැඩි මහල්ලෝ, மூப்பர்கள் ඒ සියලුම දෙනා පළමු වතාවට මේක දැක්කේ.
அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே முதல் முறையாக இதை காணுகிறார்கள். ඒ බැටලු පැටවානෝ ඇවිත් සිංහාසනේ වැඩ වුණා වූ තැනන් වහන්සේගේ දකුණ අතින් පොත ගත්සේක. එනවාද වසනවා. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவருடைய வலது கரத்திலே இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். මිත්‍රවරුනි මේක අපිට තේරෙන්නේ නැහැ. இது எங்களுக்கு புரியாது. යේසුස් වහන්සේම இயேசு கிறிஸ்துவே යේසුස් වහන්සේගේ අතින් ඒ පොත ගන්නවා. இயேசு கிறிஸ்துவினுடைய கையில இருந்து அந்த புஸ்தகத்தை வாங்குகிறார். කොහොමද? எப்படி? දැන් ඉඳ ගන්න. இப்பொழுது இருந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ඕගොල්ලන්ට තේරුම් නැතුව ඇති உங்களுக்கு இது புரியாமல் இருந்திருக்கலாம். මෙතන තියෙන තේජස இந்த இடத்துல இருக்கிற மகிமை මොනවද දන්නවද? என்ன தெரியுமா? අපිත් යේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ හැටියට දන්නවා. எங்களுக்கும் இயேசுவை தேவனாக தெரியும். යේසුස් වහන්සේව මිනිස්සෙක් හැටියට දන්නවා. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனுஷனாகவும் தெரியும். හැබැයි ස්වර්ගයේ ஆனால் பரலோகத்திலே උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ හැටියට ඉඳගෙන ඉන්න මොහොතේම இயேசு கிறிஸ்து தேவனாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்திலே උන්වහන්සේ මිනිස්සෙක් හැටියට එතන හිටගත්තා. அவர் இயேசு கிறிஸ்துவாக ஒரு மனுஷனாக அந்த இடத்துல நின்றார். කොහොමද උන්වහන්සේ ඒක කරේ? எப்படி அவர் செய்தார்? අපිට ධාරණය කරගන්න බෑ. எங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. අපිට දන්නේ නැහැ. இது எங்களுக்கு தெரியாது. තේරුම් කරලා දෙන්නත් මට දන්නේ නැහැ. இதை உங்களுக்கு புரிய வைக்கவும் எனக்கு தெரியாது. තේරුම් කරගන්නත් අපිට දන්නේ නැහැ. அதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு தெரியாது. එකම දේ මට කියන්න පුළුවන් මොනවද දන්නවද? ஒரே ஒரு விடயம் மாத்திரம் எனக்கு சொல்லலாம். මේ සිද්ධිය இந்த சம்பவம் අපේ ඇස් ඉදිරියේ වෙන්න යනවා. எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நடக்க போகிறது. සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் ස්වර්ගයට ගිහින් பரலோகத்துக்கு போய் මේ දර්ශන මේක දකිනකොට இந்த தரிசனத்தை இதை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே මේක අපි දකින්න යනවා. இதை நாங்கள் பார்க்க போகிறோம். මොනවද දන්නවද? දේව දූතයින් කරේ. என்ன தெரியுமா தேவ தூதர்கள் செய்தார்கள்? ඒගොල්ලන්ට ඉන්න බැරි වුණා. அவர்களுக்கு இருக்க முடியாமல் போய்விட்டது. ඒගොල්ලෝ 8 වෙනි පදේ බලන්න. பாருங்கள் 8வது வசனத்திலே එසේ පොත ගත් කල ජීවමාන සත්වයෝ 4 දෙනා සහ වැඩිමහල්ලෝ 24 දෙනාත් එකිනෙකා වීණාවක්ද ශුද්ධවන්තයින්ගේ යාඥා නැමැති සුගන්ධ ද්‍රව්‍යයන් පිරුණු රන් පාත්‍රද රැගෙන බැටලු පැටවානන් ඉදිරියේහි වැඳ වැටුණෝය. அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூர்ப வர்க்கத்தையும் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து යේසුස් වහන්සේව නමස්කාර කරන්න එපා කියලා இயேசு கிறிஸ்துவை வணங்க வேண்டாம் என்று சொல்லி යෙගොවක් සාක්ෂිකාරයෝ කියන වල් යක්ෂ සෙනඟක් අද ක්‍රිස්තියානි අයව මෝඩයින් කරගෙන ඉන්නවා. யெகோவா சாட்சிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பொல்லாத அந்த சாத்தானுடைய கூட்டத்தார் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். තමුන්ගේ ගෙවල් වලට මේ වැඩසටහන බලන කිතුණුවගේ ගෙවල් වලට යෙගොවක් සාක්ෂිකාරයෝ ආවනම් இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய வீடுகளுக்கு இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் வந்தால் ගෙට ගන්න එපා. வீட்டுக்குள்ளே எடுக்க வேண்டாம். උන් එන්නේ කොහොමද දන්නවද? அவர்கள் எப்படி தெரியுமா வருவார்கள்? අම්මයි දුවයි එයි. ஒரு தாயும் பிள்ளையுமாய் வருவார்கள். වයසක මහලු යුවලක් හැටියට එයි. ஒரு வயது முதிர்ந்தவர்களாய் வருவார்கள். ලස්සනට ඇඳගෙන එයි. அழகாக உடுத்தி கொண்டு வருவார்கள். hina වෙවි එයි. சிரித்து கொண்டு வருவார்கள். ලස්සන ආකර්ෂණශීලී පොත් අරගෙන එයි. அழகான கவர்ச்சியான புத்தகங்களை எடுத்து கொண்டு வருவார்கள். යේසුස් වහන්සේ රජතුමා කියලා කියයි. இயேசு கிறிஸ்து ராஜா என்று சொல்வார்கள். අනේ අපි යේසුස් වහන්සේට විරුද්ධ නැහැ කියලා කියයි. நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமானவர்கள் அல்ல என்று சொல்லுவார்கள். අපිත් ක්‍රිස්තියානි කොටසක් තමයි කියලා කියයි. நாங்களும் கிறிஸ்தவத்திலே ஒரு பகுதிதான் என்று சொல்லுவார்கள். උන් යක්ෂයින්. அவர்கள் பிசாசு. උන්ව ගෙට ගන්න හොඳ නැහැ. அவர்களை வீட்டுக்குள்ளே எடுக்க கூடாது. වෙන ආගම්කාර
සාංකාරයින්ව ගෙදරට ගන්න. வேறு மதத்தவர்களை வீட்டுக்குள்ளே எடுத்தாலும் பரவாயில்லை, මුන්ව ගන්න එපා. இவர்களை எடுக்க வேண்டாம். වෙන ආගයන්කාරයින් එක්ක යාළුකම් පවත්ව ගන්න. வேறு மதத்திலே இருக்கிறவர்களோடு நட்பை வைத்துக் கொள்ளுங்கள். යේහෝවාගේ සාක්ෂිකාරයින් එක්ක මිත්‍රකම් තියන්න එපා. யெகோவா சாட்சிக்காரர்களோடு நட்பை வைத்துக் கொள்ள வேண்டாம். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? පිට ආගම් වල ඉන්න මිනිස්සු வேறு மதத்திலே இருக்கிறவர்கள் යේසුස් වහන්සේ ගැන නිකන් අහලා තියනවා විතරයි. இயேசு கிறிஸ்துவை குறித்து கொஞ்சம் கேட்டு இருக்கிறார்கள். යේසුස් වහන්සේව දන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களுக்கு தெரியாது. බොහෝ අන්‍ය ජාතීන් ක්‍රිස්තියානි අයව පීඩා කරන්නේ ඇයි දන්නවද? வேறு மதத்திலே இருக்கிற ஜனங்கள் வேறு மதங்கள் ஏன் கிறிஸ்தவத்தை துன்புறுத்துகிறார்கள் தெரியுமா? තමන් ක්‍රිස්තියානි ඇයි කියා ගන්නා වූ පාස්ටර්ලා සහ ක්‍රිස්තියානි අය தங்களை கிறிஸ்தவர்கள், தங்களை போதகர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் බොරුවට ගමෙන් ගමට ගිහිල්ලා சும்மா பொய்க்கு ஒவ்வொரு கிராமமாய் போய் අපි ලෙඩ්ඩු සුව කරනවා, நாங்கள் நோய்களை சுகமாக்குறோம், ප්‍රතිහාර කරනවා, நாங்கள் இதற்கான நாங்கள் பிரதிபலன்களை நாங்கள் பெற்றுக் கொடுக்கிறோம், අපි වෙන වෙන ආශිර්වාද කරනවා කියලා මෝඩ විදියට බොරුවට ගිහිල්ලා පිස්සුනට නිසා තමයි පිට ආගම්කාරයෝ මේක තමයි ක්‍රිස්තියානි කියලා හිතන්න සිද්ධ වුණේ. நாங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறோம் என்று அவர்கள் செய்கிற இந்த பைத்தியமான விளையாடுகளின் நிமித்தமாக ஜனங்கள் கிறிஸ்தவத்தை பிழையாக புரிந்திருக்கிறார்கள். හැබැයි යெகோවාගේ සාක්ෂිකාරයෝ ඉන්නව නේද? ஆனால் இந்த யெகோவா சாட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் தானே? උන් ගාව තියනවා නිව් වර්ල්ඩ් ට්‍රාන්ස්ලේෂන් කියන බයිබලයක්ම. நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் என்று ஒரு வேதத்தை வைத்திருக்கிறார்கள். බයිබලේ උස්සගෙන එන්නේ. வேதத்தோடு தான் வருவார்கள். යේසුස් වහන්සේගේ නමින් එන්නේ. இயேசுவினுடைய நாமத்திலே வருவார்கள். ඇවිල්ලා வந்து ගිනි ගෙඩි දීලා அவர்களுக்கு ஒரு போலியான ஒரு செய்தியை கொடுத்து ආකර්ෂණ කරලා அவர்களை கவர்ந்து இழுத்துக்கொண்டு පස්සේ තමයි ඉදි කට්ට විදින්නේ. அதற்கு பின்னர் தான் அவர்களுடைய ஊசியை மெதுவாக செலுத்துவார்கள். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ නෙවෙයි කිය. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுவார்கள். යේසුස් වහන්සේව වඳින්න හොඳ නැහැ කියලා. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் வணங்க கூடாது என்று சொல்வார்கள். දැන් අපි දකින්නේ මොනවද? நாங்கள் இப்பொழுது பார்க்கிறது என்ன? යේසුස් වහන්සේ ඇවිල්ලා හිටගත්තම இயேசு கிறிஸ்து அப்படியே வந்து நின்று கொண்ட பின்னர் දේව දූතයෝ වැඩි මහල්ලන් උන්වහන්සේ ඉදිරියේ වැඳ වැටෙනවා. தேவ தூதர்கள், அந்த மூப்பர்கள் எல்லாருமே அவரை வணங்கி விழுகிறார்கள். දේව දූතයෝ යේසුස් වහන්සේට නමස්කාර කරනවා. தேவ தூதர்கள் இயேசுவை நமஸ்கரிக்கிறார்கள். වැඩි මහල්ලෝ යේසුස් වහන්සේට නමස්කාර කරනවා. மூப்பர்கள் இயேசுவை நமஸ்கரிக்கிறார்கள். ස්වර්ගය යේසුස් වහන්සේට නමස්කාර කරනවා. பரலோகம் இயேசுவை நமஸ்கரிக்கிறது. මිත්‍රවරුනි, අපේ යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ. நண்பர்களே, எங்களுடைய இயேசு கிறிஸ்து தேவன். මිනිස්සුන්ට කැළඹෙන්නේ කොතනද දන්නවද? ஜனங்கள் குழம்பி போவது எங்கனே தெரியுமா? උන්වහන්සේ මිනිස්සෙක් හැටියට ආපු එක. அவர் அந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்தது. හැබැයි මෙතන මේ දර්ශනය අපිට පේනවා. ஆனால் இந்த இடத்திலே, அந்த தரிசனத்திலே எங்களுக்கு தெரிகிறது, එකම මොහොතේ ஒரே சந்தர்ப்பத்திலே සිංහාසනේ ඉඳගෙන ඉන්නේ சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பது දෙවි වූ යේසුස් වහන්සේ. தேவனாகிய இயேசு கிறிஸ்து. අතේ ඒ විනිශ්චය පොත තියාගෙන උන්නේ அந்த 7 வருட அந்த நியாய தீர்ப்பினுடைய புஸ்தகத்தை கையிலே வைத்திருப்பது දෙවි වූ යේසුස් වහන්සේ. தேவனாகிய இயேசு கிறிஸ்து. නමුත් එතුමාගේ අතින් ඒ පොත අරගෙන මේ ලෝකේ විනිශ්චය කරන්න යන්නේ அவருடைய கையிலே இருந்த அந்த புஸ்தகத்தை எடுத்து இந்த பூமியை நியாயம் தீர்க்க போவது මනුෂ්‍යෙක්ව ආවා වූ යේසුස් වහන්සේ. மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து. ඇයි බැටළු පැටවානෝ කියලා තියෙන්නේ? ஏன் ஆட்டுக்குட்டியானவர் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? උන්වහන්සේ ඇවිල්ලා බැටළුවෙක් වගේ ලේ පූජා කරලා මැරුණා. அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமிக்கு வந்து இரத்தம் சிந்தி மரித்தார். ඒ මරණය කරන කොටගෙන அந்த மரணத்தின் நிமித்தமாக අපට ජීවනය ලබා දුන්නා. எங்களுக்கு ஜீவனை ஆண்டவர் பெற்றுக் දැන් கொடுத்தார். බලමු ඒ දූතයෝ ගායනා කරන ගීතිකාව කොච්චර මූල ධර්මානුකූල ගීතිකාවක්ද කියලා. இப்பொழுது பார்ப்போம், அந்த தேவ தூதர்கள் பாடுகிற பாடல் எப்படி இந்த வேதத்தினுடைய சத்தியங்களுக்கு ஒத்த வண்ணமாக இருக்கிறது என்று பார்ப்போம். ඔන්න 9 වෙනි පදය. 9வது வசனம். අලුත් ගීතිකාවක් ගායනා කරමින් ඔබ පොත ගන්ටත් එහි මුද්‍රා කඩන්ටත් වටින තැනන් වහන්සේය. මක්නිසාද ඔබ මරණු ලැබ සියලු ගෝත්‍රවලින්ද භාෂාවන්ගෙන්ද සෙනගගෙන්ද ජාතින්ගෙන්ද
මිනිස්සුන් ඔබගේ ලෙයින් දෙවියන් වහන්සේට මිලේට ගෙන ඔවුන් අපගේ දෙවියන් වහන්සේට රාජ්‍යක්ද පූජකයන්ද කළසේක. ඔහු පොළොවෙහි රජකම් කරති කීවෝය. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். දැක්කද මේ දේවදූතයන්ගේ ගීතිකාව දැක්කද? இப்பொழுது இந்த தேவ தூதர்களுடைய பாட்டை பார்த்தீர்களா? දෙමළෙන් ඒක මම බලලා නැහැ. දැනේ මට පේන්නේ එංගල් කියන ඒක වැරදි அவர்கள் කියලා එන්න ඕනේ. සිංහලෙන් හරි ඔව්හු ඔව්හු කියලා තියෙනවා. தமிழிலே எங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே அவர்கள் என்று குறிப்பிடப்பட வேண்டும். මොකද මේක අර தமிழ்ல இந்த எங்கள்னு சொல்லி இருக்கிறதுனால தமிழ்ல மாத்திரம் வாசிக்கிறவங்க நினைக்கிறாங்க இந்த பரலோகத்தில் இருந்தது தேவ தூதர்கள் இல்லை மனுஷங்கன்னு. ஏன்னா ஆண்டவர் தேவ தூதர்களை மீட்டுக்கொள்ளலையே, மனுஷங்களை தானே மீட்டுக்கொண்டார். அப்போ அந்த 24 மூப்பர்களும் மனுஷங்க, அங்கே இருந்த மனுஷங்க தான் எங்கள்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஆட்சி செய்வோம்னு சொல்கிறாங்க. விளங்குதா? தமிழில் பிள்ளை இப்போ தான் வாசிக்கும் போது அதை கவனிக்கிறேன் நான். හැබැයි සිංහලෙන් හරි මේ දේවදූතයෝ කියන දේ මොකද්ද කියලා කියන්නද? இந்த தேவதூதர்கள் சொல்லுவது என்ன என்று சொல்லவா உங்களுக்கு? 4වෙනි පරිච්ඡේදයේ ඒගොල්ලෝ නමස්කාර කරනවා. 4வது அதிகாரத்திலும் அவர்கள் நமஸ்கரிக்கிறார்கள். කාටද නමස්කාර කරේ? யாருக்கு நமஸ்காரத்தை செலுத்துகிறார்கள்? සිංහාසනේ ඉඳගෙන උන්නා වූ දෙවියන් වහන්සේ. சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவனுக்கு. ඒ කවුද? அவர் யார்? දෙවි වූ යේසුස් වහන්සේ. தேவனாகிய இயேசு கிறிஸ்து. දැන් ඒගොල්ලෝ இப்பொழுது அவர்கள் අලුත් ගීතිකාවක් ගායනා කරනවා. ஒரு புதிய பாடலை பாடுகிறார்கள். අලුත් ගීතිකාව කියලා තියෙනවා. இந்த இடத்துல புதிய பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඇයි අලුත් ගීතිකාව කියන්නේ? ஏன் புதிய பாடல்? පළවෙනි වතාවට ඒගොල්ලොත් මේ දකින්නේ සිංහාසනේ ඉඳගෙන ඉන්න යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් හැටියටත් එතනට ආපු එක. முதல் முறையாக அவர்கள் பார்க்கிறார்கள் தேவனாக சிங்காசனத்திலே அமர்ந்திருந்த இயேசு கிறிஸ்து மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவாக சிங்காசனத்துக்கு முன்னாலே வந்து நிற்கிறார். අලුත් ගීතිකාවක් ගායනා. புதிய பாடலை பாடுகிறார். මොකක්ද අලුත් ගීතිකාව? அந்த புதிய பாடல் என்ன? ඔබ වහන්සේ நீங்கள். කවුද ඔබ වහන්සේ? நீர் யார்? දෙවි වූ යේසුස් වහන්සේ නෙවෙයි. நீங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அல்ல. මනුෂ්‍ය වූ යේසුස් වහන්සේට කියන්නේ නෙවෙයි. மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுகிறார்கள். ඔබ நீர் මැරි மரித்தீர், මිලදී மரித்து எங்களை කිරයතික සෑම ජාතිවලින්ද ගෝත්‍රවලින්ද රටවලින්ද මිනිසුන් අරගෙන எல்லா ஜாதிகளிலும் இருந்து எல்லா கோத்திரத்திலும் இருந்து ஜனங்களை மீட்டெடுத்து ඉස්සර යුදෙව්ව විතරයිනේ පරණ කිවිසුමේ. முன்பு பழைய ஏற்பாட்டிலே யூதர்களை மாத்திரம் தானே. හැබැයි දැන් දෙමළ සිංහල හැම කෙනෙක්ම උන්වහන්සේ අරගෙන ஆனால் இப்பொழுது தமிழ் சிங்களம் எந்த மொழி எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை மீட்டெடுத்து දෙවියන් වහන්සේ ඉදිරියේ தேவனுக்கு முன்பாக වැඩකාරයෝ හැටියට නෙවෙයි, வேலைக்காரர்களாக அல்ல, තනතුරු දෙකකින් ඔබ වහන්සේ උන්ට ගරු කරා. 2 தகமையின் மூலமாக நீங்கள் அவர்களை கனப்படுத்தினீர்கள். ඔබ වහන්සේ මොවුන්ව රජවරු කරා. நீர் அவர்களை ராஜாக்களாக மாற்றினீர்கள். ඔබ වහන්සේ ඔවුන්ව පූජකවරු කරා. நீர் அவர்களை ஆசாரியர்களாக மாற்றினீர்கள். ක්‍රිස්තියානිකාරයාට දීපු ඒ වරප්‍රසාදය ගැනයි ඔය දේවදූතයෝ ගායනා කරා. கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகா பெரிய வரப்பிரசாதத்தை பற்றி தான் இந்த இடத்துல பேசப்படுகிறது. අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ රජවරු, நாங்கள் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்கள், ඒ වගේම අපි උන්වහන්සේ ඉදිරියේ පූජකවරු. அதே போல அவருக்கு முன்பதாக நாங்கள் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம். 11 වෙනි පදය. 11வது வசனம். තවද මම බැලිමි, එවිට සිංහාසනයද ජීවමාන සත්වයන්ද වැඩිමහල්ලන්ද වටකර බොහෝ දේවදූතයන් සිටිනවා දුටිමි. ඔවුන්ගේ හඬද මට ඇසුනේය. ඔවුන්ගේ ගණන දස දහසක් වර දස දහසක් සහ දහස් වර දහසක්ව තිබුණේය. ඔවුහු කතාකොට මරණු ලැබු බැටලු පැටවානෝ බලයත් ධනයත් ප්‍රඥාවත් පරාක්‍රමයත් ගෞරවයත් තේජසත් ප්‍රශංසාවත් ලබන්ට වටින තැනැන් වහන්සේයයි මහත් හඬකින් කීවෝය. பின்னும் நான் பார்த்த பொழுது சிங்காசனத்தையும் ஜீவனையும்
ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களும் உடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். මේගොල්ලෝ මොනවද දන්නවද කියන්නේ? இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்லப்படுகிறது? යේසුස් වහන්සේට දෙවියන් වහන්සේට දිය යුතු සියලුම මහිමය දෙන්න වටිනවා. இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு கொடுக்கப்பட உரிய எல்லா கனத்தையும் மகிமையும் பெற்றுக் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். මතක තියාගන්න. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். කවුරු හරි ඇවිල්ලා කිව්වොත් யாராவது வந்து சொன்னால் යේසුස් වහන්සේව වඳින්න ඕනේ නැහැ. இயேசு கிறிஸ்துவை வணங்க தேவையில்லை. පියාණන් වහන්සේට විතරයි වඳින්න ඕනේ. பிதாவை மாத்திரம் தான் நாங்கள் நமஸ்கரிக்க வேண்டும். යේසුස් වහන්සේ කිව්වේ නෑ මාව වඳින්න කියලා. இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை தன்னை நமஸ்கரிக்கும்படியாக. එනිසා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණන් වහන්සේට ළඟටයි යන්න ඕනේ. அதனால இயேசுவின் நாமத்தில் பிதாவை நோக்கி மாத்திரமே நாங்கள் நமஸ்கரிக்க வேண்டும் කියලා කිව්වොත් அப்படி சொன்னால் මතක තියාගන්න එළිදරව් 5. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை. ඒගොල්ලන්ගේ අලුත් ගීතිකාව මොනවද දන්නවද? அவர்களுடைய அந்த புதிய பாடல் என்ன தெரியுமா? ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ සතු හරිද? බලය, ධනය, ප්‍රඥාව, පරාක්‍රමය, ගෞරවය, තේජස, ප්‍රශංසාව සියලු දේ යේසුස් වහන්සේ ලබා ගන්න සුදුසා. அந்த வல்லமையும் ஐஸ்வர்யமும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள இயேசு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. තේරෙනවද? புரிகிறதா? යේසුස් වහන්සේගේ ඒ තේජස මේ පරිච්ඡේදයේ තරම් වෙන කොහෙවත් නැහැ. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மகிமை இந்த அதிகாரத்திலே இருப்பது போல வேற எங்கேயும் காணப்படவில்லை. 13යි 14යි බලන්න. இந்த 13வது 14வது ඊට කලින් ඔය දහසක් කියන එක පටලව ගන්න එපා. இந்த 1000 என்று சொல்லப்படுகிறதை எல்லாம் குழப்பிக் கொள்ள வேண்டாம். කැල්කියුලේටර් එකක් අරගෙන ගණන් හදාගෙන ඉන්න එපා. இந்த கால்குலேட்டர் எடுத்து கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. එච්චර කෝටි ගණන් හිටපු නිසා அந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்ததினாலே, அந்த தூதர்கள் இருந்ததினாலே ගණන් කරගන්න බැරි සංඛ්‍යාවක් කියන එක තමයි මෙයා මෙහෙම කියන්නේ. அதாவது என்ன முடியாத அளவுக்கு எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில இருப்பதை தான் இந்த இடத்துல காட்டப்படுகிறது. මගේ අම්මෝ දසදහස් වරක් මගේ දෙයනේ හැම තැනම පිරලා ඉන්නවා දේවදූතයෝ. இவை எல்லா இடத்திலுமே நிரம்பி இருக்கிறார்கள் தேவதூதர்கள். ඒක තමයි කිව්වේ. තේරෙනවද? அதுதான் இந்த இடத்துல பேசப்படுகிறது. ඔන්න 13 වෙනි පදය. 13வது வசனம். තවද ස්වර්ගයේ හිත් පොළවේ හිත් පොළවේ යට සහ මුහුද පිටත් ඇත්තා වූ සියලු මැවිලි වන එහි ඇති සියල්ලෝ සිංහාසනේ වැඩ ඉන්න තැනන් වහන්සේටත් බැටළු පැටවානන්ටත් ප්‍රශංසාවද ගෞරවයද මහිමයද පරාක්‍රමයද සදාකාලයටම වේවයි කියනවා ඇසිමේ. ජීවමාන සත්වයෝ 4 දෙනාද ආමේන් යයි කීවෝය. වැඩි මහල්ලෝ බීම වැටි නමස්කාර කළෝය. அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள்ளடங்கிய வஸ்துக்களும் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அந்த 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற வரை தொழுது கொண்டார்கள். 12 වෙනකන් තියෙන්නේ 12வது வசனம் வரை இருப்பது මනුෂ්‍යයා හැටියට ආපු යේසුස් වහන්සේට නමස්කාරය නේද? மனுஷனாய் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நமஸ்கரிப்பது. 13 මොනවද දන්නවද කියන්නේ? 13வது வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? සිංහාසනේ වැඩ ඉන්න යේසුස් වහන්සේට. சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து. ඒ කියන්නේ සිංහාසනේ වැඩ ඉන්න ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේටත් அதாவது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற அந்த திருத்துவ தேவனுக்கும் ඒ ඉස්සරහා හිටගෙන ඉන්නව ඒ බැටළු පැටියාට அதற்கு முன்னதாய் நின்று கொண்டிருக்கிற அந்த மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து ஆகிய ஆட்டுக்குட்டியானவருக்கும் එක හා සමාන නමස්කාරය දෙනවා. තේරෙනවද? ஒரே சமமான நமஸ்காரத்தை கொடுக்கிறார்கள். තේරෙනවද ඒක? புரிகிறதா? සිංහාසනේ වැඩ සිටින්නන්ටත් சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவருக்கும் ඒ කවුද? அது யார்? පියාණන් වහන්සේ, පුත්‍රයන් වහන්සේ, සුදාත්මයන් වහන්සේ. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. බැටළු පැටවාණන් වහන්සේටත්
ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். ඒ බැටළු පැටියා කවුද? அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? මිනිස්සෙක්ව ආපු යේසුස් වහන්සේ. மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்து. එතකොට සිංහාසනේ ඉන්න දෙවියන් වහන්සේටයි சிங்காசனத்திலே இருக்கிற தேவனுக்கும் ඒ මිනිස්සෙක්ව ආපු යේසුස් වහන්සේටයි மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் එකම විදිහේ නමස්කාරය දෙන එක මම දැක්කා කියලා කියනවා. ஒரே விதமான நமஸ்காரத்தை கொடுப்பதை நான் கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. ඒකට අර සත්වයන් හතර දෙනා ආමේන් කියනවා. அந்த 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லுகிறது. වැඩි මහල්ලන් 24 දෙනා அந்த 24 மூப்பர்களும் වැඳ වැටි නමස්කාර කරා. வணங்கி விழுந்து அவரை தொழுது கொண்டார்கள் என்று මේක பார்க்கிறோம். තමයි යේසුස් වහන්සේ. இதுதான் இயேசு கிறிஸ்து. දැනගන්න நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். එතනින් පස්සේ அதுக்கு பின்னர் එල්ලිදරව් පොතේ අපි දකින්න යන යේසුස් වහන්සේ කවුද දන්නවද? அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே நாங்கள் மிகுதியாய் பார்க்க போற இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? බැටළු පැටවානෝ. ஆட்டுக்குட்டியானவர். බැටළු පැටවානෝ කියන්නේ යේසුස් වහන්සේගේ කොයි කොටසද දන්නවද? அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய எந்த பகுதி தெரியுமா? මිනිස්සෙක් කියන කොටස. மனுஷன் என்று அந்த சொல்லுகிற அந்த பகுதி. යේසුස් වහන්සේ මේ පොළවට ඇවිල්ලා இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து අවුරුදු 33ක් ජීවත් වුණා. 33 வருடங்கள் உயிர் வாழ்ந்தார். 33 වෙනි වයසේ 33வது வயதிலே උන්වහන්සේ මැරුණා. அவர் මரித்து හැබැයි නැවත නැගිට්ටාම அவர் உயிர் தெழுந்த பின்னர் උන්වහන්සේ දැන් මිනිස්සෙක් නෙවෙයි. அதுக்கு பின்னர் அவர் மனுஷனாய் இல்லை. අද යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් නොවේ. இப்பொழுது அவர் மனுஷன் அல்ல. අද යේසුස් වහන්සේ කවුද? இன்று இயேசு யார்? දෙවියන් වහන්සේ. தேவன். සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පස්සේ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் සිංහාසනයේ දර්ශනය දැක්කහම சிங்காசனத்திலே அந்த தரிசனத்தை கண்ட பின்னர் අපි දකින්න යනවා දෙවියන් වහන්සේගේ අතේ අර පොත. நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த தேவனுடைய கையிலே வலது கரத்திலே அந்த புஸ்தகத்தை. අපි අහන්න යනවා අර මහා දූතයාගේ ශබ්දය. அந்த சத்தத்தை, அந்த தூதனுடைய சத்தத்தை கேட்க போகிறோம். කවුද සුදුස්සා මේක විවර කරන්න? இதை திறப்பதற்கு வல்லவன் யார் என்று கேட்கப்பட போகிறது. එතකොට අපි දකින්න යනවා அப்பொழுது நாங்கள் காண போகிறோம் සිංහාසනයේ ඉඳගෙන ඉන්න දෙවියෝ යේසුස් වහන්සේ சிங்காசனத்திலே தேவனாக அமர்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து ආපහු සැරයක් மறுபடியுமாக බැටළු පැටවානෝ ඇටියට එතන ආය මතුවෙන්නේ. ஆட்டுக்குட்டியானவராக வெளிப்பட போகிறார். එතනින් එතෙන් පටන් அந்த சந்தர்ப்பத்திலே இருந்து තව අවුරුදු 7කට 7 வருஷங்களுக்கு යේසුස් වහන්සේ මිනිස්සෙක් හැටියටයි ඉන්න යන්නේ. மனுஷனாகத்தான் இயேசு இருக்க போகிறார். එතනින් පස්සේ அதுக்கு பின்னர் අවුරුද්දක් ඉවර වෙනකොට ஒரு வருஷம் முடிகிற நேரத்திலே යේසුස් වහන්සේගේ වයස 34 වෙනවා. அவருடைய வயசு 34ஆக மாறும். අවුරුදු දෙකක් යනකොට 2 வருடங்கள் போன பின்னர் 35ක් වෙනවා. 35வது மாறும். හරියට අවුරුදු 7ක් ඉවර වෙනකොට 7 வருஷங்கள் முடிஞ்ச பின்னர் අවුරුදු 40 වෙනවා. அவருக்கு 40 வருடங்கள் ஆகும். අවුරුදු 40 තමයි 40 வருடத்திலே தான் යුදෙව් පිරිමියෙක් කසාද බඳින්නේ. 40 வயசிலே தான் யூத ஆண்கள் திருமணம் முடிப்பார்கள். යුදාහි රජ සිංහයා වන යේසුස් වහන්සේ யூதா ராஜசிங்கமாகிய இயேசு கிறிஸ்து දාවිද්ගේ මුල වූ යේසුස් වහන්සේ தாவீதின் வேரான இயேசு கிறிஸ்து අවුරුදු 40 සමරනකොට 40 வயது அவர் கொண்டாடுகிற நேரம் ඔසවාගත් සභාව සමග විවාහ වෙනවා. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபையோடு அவர் அந்த திருமணத்திலே இணைவார். බලන්න යේසුස් වහන්සේගේ වැඩ. பாருங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வேலையை. තව අවුරුදු 7ක් තියෙනවා උන්වහන්සේ මිනිසෙක් වගේ වැඩ කරන්න. 7 வருஷங்கள் இன்னும் மனுஷனாய் வேலை செய்வதற்கு அவருக்கு இருக்கிறது. දැන් හැබැයි උන්වහන්සේ මිනිසෙක් නෙවෙයි. இப்பொழுது அவர் மனுஷன் அல்ல. ඔගොල්ලෝ මිනිසෙක්ව ආපු යේසුස් වහන්සේව දැක්කේ නෑනේ. மனுஷனாய் வந்த இயேசுவை நீங்கள் பார்க்கவில்லை தானே? බය වෙන්න එපා. பயப்பட வேண்டாம். ඔසවා ගන්න ලැබුවායින් පස්සේ எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் අපි යේසුස් වහන්සේව දෙවියන් වහන්සේ හැටියටත් බලන්න යනවා. இயேசு கிறிஸ்துவை தேவனாகவும் பார்க்க போகிறோம். මනුෂ්‍ය හැටියටත් අවුරුදු 7ක් බලන්න යනවා. மனுஷனாகவும் 7 வருடங்கள் அவரை பார்க்க போகிறோம். යේසුස් වහන්සේට සියලු ගෞරවය මහිමය වේවා. இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதி கன மகிமைகளும் உரித்தாகட்டும்.